ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசோக் ஆறுமுகம் பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிராண்ட் நியூ சிஸ்டம். இன்னும் ப்ரீ லான்ச்லேயே இருக்குது. லாஸ்ட் 2 டேஸாக தான் இப்போது ப்ரீ லான்ச்சில் இருக்குது. நானும் இப்போ ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நான் ப்ரீ லான்ச்சில் இதில் ஆட் பண்ணி இது மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ப்ரீ லான்ச்சில் ஃப்ரீ மெம்பர்ஸை நம்ம இப்போது ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் இதில் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். Take an advantage with our service and open a free account today. ஓகேங்களா? கோயிங் ஃபார்வர்ட் இது ஒரு லான்ச்சில் போக போகுது. இன்னைக்கு டேட் என்னன்னா 12th October 2016. பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆஸ் பர் டிசைன்ட் நாளைக்கு 13th October 2016 லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் கரெக்டான டைமில் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட 110 லைக்ஸ் இந்த பேஜுக்கு வந்திருக்குது. மீன்ஸ் அவங்க ஃபேஸ்புக்கு கனெக்ட் ஆகிருக்காங்க. யூ கேன் சி தட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஒரு நாட் ஈவன் அ வீக் டைமில் ஒரு எவ்வளோ மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிறாங்கன்னா இது வெரி குட் சிஸ்டம். நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு லே அவுட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பேக் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சான்ஸே இல்லைங்க, சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குது. பட் அகேன் இது என்ன பண்ணுது, நிறைய பேருக்கு பிட்காயின் என்னன்னு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியல இன்னும். பிட்காயின் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ நீங்கள் இதை இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் காயின் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய காயின் பேஸ்டு இருக்குது, மைனிங் பண்ணுறாங்க. இந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ வரும் ஃப்யூச்சரில் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பிஸ்னஸஸ் உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. பட் பிட்காயின் அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு டாப்பில் இருக்குதுங்க பெஸ்ட் கிரிப்டோ கரன்சி இந்த வேர்ல்டு. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படி என்ன அப்படின்னு கேட்கணும்னா பிட்காயின். வேர்ல்டுலேயே நிறைய இடத்துல வைட்லி அக்செப்டட் ஆகிட்டு இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிலலாம் நம்ம டைரெக்டாகவே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் பிட்காயின் வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் உங்கள் ஒன் ப்ளஸ் ஒரு பிளாக் செயின்லேயோ ஒரு பிட்காயின் வாலெட்லேயோ ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே வேணாலும் சுற்றலாங்க, எங்கே வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். பிட்காயின் வந்துச்சுன்னா நிறைய பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நான் ஒரு வாலெட் வச்சு அவங்க பைசா, பேபால் அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இதுக்கு ஆக்சஸே இல்லை. ஒரு சில கண்ட்ரியில் பேபால் ஆக்சஸ் இல்லை, ஒரு சில கண்ட்ரியில் பைசா ஆக்சஸ் இல்லை. ஒரு சில பேருக்கு சாலிட் ட்ரஸ்ட் பே என்னோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற முடியல, ஏன்னா அதில் நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் கேட்குறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்போர்ட்டு அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. பட் இது மாதிரி பிட்காயின் வாலெட்டில் இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை. யூ கேன் மேக் யுவர் பிட்காயின் வாலெட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம், வேலிடேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குதுங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000லேருந்து எடுத்து 70,000-80,000 வரைக்கும் ஐஃபோன் 7லாம் லான்ச் ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயும் இருக்குது, அதெல்லாம் விடுங்க, அது நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே. பார்த்தீங்கன்னா பாம் டாப் கையில் வச்சுட்டு நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுற டைமில் வேர்ல்டு வைட் நீங்கள் சுற்றலாம், நான் எப்போ வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு எங்கேயாச்சும் டூருக்கு போகிறீங்களா, அங்கே உட்காந்து நான் ஐடியும் க்ரியேட் பண்ணிடலாம். இட் இஸ் அ வெரி குட் சிஸ்டம். ஸோ ஸ்டார்டிங் கைட் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த பிஸ்னஸில் அப்படி என்ன இருக்குது, இது மெயினாக ஒர்க் பண்ணுறது கான்ட்ராக்ட் பேசிஸில். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ஸ் நம்ம இதில் க்ரியேட் பண்ணுறோம், பேக்கேஜஸ், அட்வர்டைசிங் பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே இது ஒரு மல்டி $1 பில்லியன் பிஸ்னஸ். கோடி கணக்கில் போட்டு பண்ணால் கூட ஒரு லாஸே இல்லைங்க அதில். ஏன்னா அப்படி தாங்க அட்வர்டைசிங். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாளாக நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில், நியூஸ் பேப்பரில், பேப்பர் பேம்ப்ளெட், பேப்பருக்குள்ளார ஆட் இன்சர்ட் பண்ணுறது, பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட், மேக்சினில் அட்வர்டைஸ்மெண்ட், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன் நம்ம டிவியில் பேனர், ஹோர்டிங்கு, ஒரு வண்டி புது வண்டி லான்ச் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி வில் நெவர் டை. அது எப்பயுமே டாப்பில் தாங்க இருக்கும். பைசா அதில் போட்டவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி நிலத்தில் பைசா போட்டால் எப்பயுமே கீழே போகாதுங்க, அதே மாதிரி தான் பிட்காயின். பிட்காயினில் நீங்கள் ஒரு அட்வர்டைசிங் பேக்கேஜ் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிட்காயின் ரேட்ஸ் எப்பயுமே கீழே போகாது. நீங்கள் ஆக்சுவலி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா பிட்காயின் ஸ்டார்ட் ஆனது எப்படி, பிட்காயின் ஒரு 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 10-11 இயர்ஸ் முன்னால் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு.
பார்த்தீங்கன்னா 10 சென்ட்டுங்க. சும்மா ஒரு 2-3 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆன ஒரு கம்பெனி, ஒரு பிட்காயின். அந்த காயின் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ரேட்டு 40,000 ரூபா. நான் காமிச்சிடுறேன், உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்னஸில் போகலாம். ஹவு மச் 1 BTC காஸ்ட்? ஓகேங்களா? ஒரு பிடிசி எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ டாலர் ரேட்டில் பார்க்குறேன். பாருங்கள், 43,000 ருபீஸ். இது இந்தியன் ருபீஸில் ஆகிருக்குது. காஸ்ட் இன் டாலர். டாலரில் போட்டுடலாங்களா? டாலரில் பாருங்கள். டாலரில் பார்த்தீங்கன்னா $641. அதுதான் நம்மளுக்கு இந்தியன் ருபீஸில் அவன் போட்டு காமிச்சான். அதுதான் ஐஎன்ஆரில் காமிச்சது தாங்க 42,000. 10 சென்ட்டுக்கு போச்சுங்க. வெறும் 10 சென்ட்டுக்கு தான். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. how much 10 cents in BTC வரலைங்க. பட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு 50 ரூபாய்க்கு கம்மிங்க. இப்போதைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாலரு 70 ரூபா பக்கமாக போயிட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ கணக்கே போட்டுடலாமே. நம்ம எப்பயுமே கால்குலேட்டர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாது? பாருங்கள், ஒரு டாலர் கிட்டத்தட்ட 70 ரூபா பக்கமாக போகுது. ஒரு சென்ட் 100 டிவைடட் பை 100 பண்ணலாங்களா? 100 பண்ணால் கிட்டத்தட்ட 7 ரூபாங்க வச்சுங்க. இதே 10 வருஷம் முன்னால் 10 ரூபாய்க்கு கம்மியாக கூட ஒரு காயின் ஃபுல்லாக பிட்காயின் வாங்கலாம். இப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கணும்? 43,000 ரூபா போட்டு வாங்கணுங்க. யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனோட க்ரோத் எவ்வளோ ஆயிருக்குது? 10 வருஷம் முன்னால் நீங்கள் ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க, அதனோட நிலைமை எவ்வளோ இருக்குது? 10% கூட இருக்காது. நீங்கள் வாங்கின பைக் 70,000 ரூபா இருக்கும் அந்த டைமில். பட் இப்போ எவ்வளோ? நான் எதுக்கு 10,000 ரூபா கூட கேட்க மாட்டாங்க. பட் இதே 10 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த ஒரு காயின் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த 70,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா கோடீஸ்வரங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த ஒரு 10 சென்ட்ஸ்னோட ஒரு வேல்யூ பண்ணது ஒரு காயின் இப்போ $640 $640 43,000 ரூபா நம்ம இந்தியன் மணியில் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸ்டெப் 1 நீங்கள் என்ன பண்ணணும்? இதில் நீங்கள் ஸ்டெப் 1 சைன் அப் பண்ணணும். ஃப்ரீ தாங்க. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ப்ரீ லான்ச்சில் இருக்குது. ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. இமெயில் சைன் அப் பண்ண நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் போகும். நான் இதில் சைன் அப் கூட பண்ணி காமிப்பேன். ஸ்டிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ கூட இருங்க. லாஸ்ட்டில் எப்படி சைன் அப் பண்ணணும் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலில் உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அனுப்புவாங்க. இதில் நீங்கள் உங்கள் யூசர் நேம்லாம் ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள் பேர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் போடுறீங்க, அவ்வளோதாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ண நேரத்துக்கு உங்களுக்கு இமெயிலில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களே அனுப்புவாங்க. நீங்களாம் ஒன்றுமே உங்கள் பாஸ்வேர்டெலாம் ரெடி பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்லி அவங்களாம் அனுப்புவாங்க. அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க, அவ்வளோதான். யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதை எப்படிங்க? ஏடிஎம் நம்ம ஒரு கார்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டெலாம் அவங்களே அனுப்புகிறாங்க, அதே மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அது இருக்கிறது பெஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிட்டீங்க. ஸ்டெப் 3 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறீங்க, அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறீங்க. ஃபண்டிங் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகலைங்க. நாளைக்கு ப்ரீ லான்ச்சில் இருக்கும். நாளைக்கு லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் பண்ணலாம். நாளைக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபண்டிங் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸ்டெப் 4 அதுக்கப்புறம் பிட்காயினோட ஆட் ஷேர்ஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆட் ஷேர் பிளான்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி அதுக்கு கமிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. பட் பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா? நீங்கள் நிறைய பிஸ்னஸஸ் பார்த்துருப்பீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்க. ஜாயின் பண்ணால் நீங்கள் அதுக்கப்புறம் ஆளை சேர்க்கணும். சேர்த்தா தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இங்கே அது மாதிரி இல்லைங்க. யூ கேன் ஏர்ன். நீங்கள் நோ செல்லிங், நோ ஸ்பான்சரிங். யாருமே நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை. உங்கள் பக்கத்தில் உங்கள் நெய்பர், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட நீங்கள் சொல்லாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க அதில். அதுக்கப்புறம் பார்க்குறது ஸ்டெப் 5 பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இதை வைக்கணும்? அந்த ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன்னா உங்களுக்கு இதில் இன்கம்
ஜென்ரேட் ஆகுங்க பாருங்க. அந்த ஜென்ரேட்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ், 10%, 50%, 100% நீங்க ரீபர்ச்சேஸ்ல போடலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா அது மாதிரி நீங்க அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கீழே போறோம். ஸ்டெப் 6 கேஷ் அவுட் செட்டிங்ஸ். உங்க ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் போட்டு நீங்க வித்ட்ரால் பண்ண போறீங்க அந்த ஸ்டெப் இருக்குது. இல்லையா, கால் வந்துச்சு, இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், இது பண்ணிடலாம். வித்ட்ரால் அது நீங்கள் டிசைட் பண்ணலாம் எப்போ நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறது எல்லாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி வரும்னு. மினிமம் வித்ட்ரால் இதில் கொடுத்துருக்காங்க $2. ஓகேங்களா? அது $2 கொடுத்துருக்காங்க. இதுதாங்க 6-7 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். இப்போது அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க என் கூட, அண்ட் தென் வி வில் கனெக்ட். சரியான சிஸ்டம் நாளைக்கு லான்ச் ஆக போகுது. இப்போ நீங்கள் பொசிஷன் லாக் பண்ணீங்கன்னா நீங்கள் நிறைய இதில் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதனோட பிஸ்னஸ் பிளான். இதில் இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ், வெரி சிம்பிளான ஒரு பிஸ்னஸ். நிறைய பிஸ்னஸ் இது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் மெம்பர்ஸ்க்காக, நம்ம இந்தியன்ஸில் நிறைய பேர் இது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, தமிழில் ஏன் வீடியோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் இதை நான் எனக்கும் ஒரு வருத்தம். பட் நான் தமிழ் வீடியோ எந்த சிஸ்டம் பண்ணாலும் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட என்னன்னா, என்னோட இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணியே ஆகணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தம்ஸ் அப் இருக்கும். அந்த தம்ஸ் அப்பில் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ, கேவலமாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலை. ஏன்னா வரப்போகிற டைமில் நிறைய வீடியோஸ் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு டைம் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல. நிறைய டைம் நீங்கள் என்னோட வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும், இது மாதிரி அசோக் ஆறுமுகம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காரு, நீங்கள் அதை போய் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிஸ்னஸ் பிளான் பார்க்கலாம். வெரி சிம்பிள் பிஸ்னஸ் பிளான், ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் 4 டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குதுங்க. BASP அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபார்முலா, அது மாதிரி ஜியோமெட்ரி, அது மாதிரி எக்கனாமிக்ஸ்னு நினச்சிடாதீங்க. பிட்காயின் ஆட் ஷேர் பேக்கேஜஸ், சிம்பிளாக சொல்கிறேங்க. அது ஷார்ட் ஃபார்மாக போட்டு பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3 அண்ட் பேக்கேஜ் 4. ஸோ எப்படி பண்ணுதுன்னா, நீங்கள் பேக்கேஜ் 1ல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக பேக்கேஜ் 4க்கும் இது மாதிரி ஜம்ப் பண்ண முடியாது. பேக்கேஜ் 1ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு டெய்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% கொடுக்குறாங்க. டோட்டல் ரிட்டர்ன் 110% உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுங்க இல்லை. ஓகேங்களா? எவ்வளோ டைம், நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது பேங்க்கில் போகிறீங்க பாருங்கள், அந்த ஒரு 1 லட்ச ரூபா அக்கௌண்ட் அமௌண்ட்டில் இருக்கும்போது 1 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ 8% கொடுப்பான். அதுவும் டேக்ஸ் பிடிச்சிட்டு கொடுப்பான். 10% வச்சுங்க 10,000 ரூபா கொடுப்பாங்க உங்களுக்கு. பட் இங்கே அது மாதிரி இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. ரிஸ்க் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. ரிஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. நல்லா கவனமாக கேட்டுங்க. ரிஸ்க் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா இது வெப்சைட் பிஸ்னஸ். ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். ஓகேங்களா? பேங்க்லேயும் அதே மாதிரி லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட். ஓகேங்களா? அவங்க நிறைய இடத்துல அவங்க ரொட்டேஷன் பண்ணுறாங்க, பைசா அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு பேசிக்காக தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரிங்க, ஒன் திங், நம்ம லைஃப்க்கே கேரண்டி இல்லை. நம்ம லைஃப்க்கு கேரண்டி இல்லாத டைமில் இது மாதிரி ஒரு சிஸ்டம்ஸை நம்ம ஒரு எப்போ வரைக்கும் இருக்குதோ எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் போட்ட பைசாவை எடுக்க முடியும், அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை எடுக்க முடியும், அது மட்டும் பார்க்கணும். அண்ட் தென் யூ ஹவ் டு ப்ரொசீட் வித் நெக்ஸ்ட் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 11 days இவங்க கிளைம் பண்ணுறது. 11 daysல மேக்ஸிமம் 11 daysல உங்களுக்கு இது ரிட்டர்ன் வந்துடுது. பார்த்தீங்கன்னா $10 மினிமம் போடலான்னு சொல்கிறாங்க. இதில் $10 பார்த்தீங்கன்னா 10% தினமும் கொடுக்குறான். ஸோ அப்போனா எவ்வளோ ஆயிடுச்சு? $1 ஆயிடுச்சு. $1 தினமும் கொடுக்க போகுது உங்களுக்கு. $1 தினமும் கொடுத்தா 11th டேயில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு $110% உங்களுக்கு கொடுத்துட்றான். வெரி குட் சிஸ்டம். பட் அது கூட நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது ஆட் ஷேர். பார்த்தீங்கன்னா இது பிட்காயின் ஆட் ஷேர் பேக்கேஜஸ். ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்க போகுது. பார்த்தீங்கன்னா பேனர் கிரெடிட்ஸ். ஸோ இதில் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குது. 1000 பேனர் கிரெடிட்ஸ் கிடைக்குன்னா 1000 டிஃப்ரெண்ட் பீப்புள் பர்சன்ட்டு போய் இண்டிவிஜுவலாக நீங்கள் பேசுங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பிஸ்னஸே வச்சுங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 4 நாளில் போய் எவ்வளோ பேர்த்த நீங்கள் பார்த்து பேச முடியும்? ஒரு 100 பேர்கிட்ட பேச முடியுங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இங்கே 1000 பேர்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே பேசுறீங்க. ஸோ அந்த $10 உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு 1000 விசிட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு.
அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடி. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா பேனர் உங்களுக்கு கிரெடிட்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து ஹவு டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த பிஸ்னஸ் பிளான். ஸோ இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட். ஸோ டெக்ஸ்ட் ஆட் அப்புறம் எப்படி நம்ம எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்புகிறோம் பாருங்கள், அதே மாதிரி நம்ம இதுலேயும் டெக்ஸ்ட் ஆட் அனுப்பலாம். ஒரு 500 பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்க பார்க்கலாம். ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் $10 நீங்கள் போட்டு பண்ணுறது இதில். ஐம் சாரி, $10 போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த லெவல் 1 பேக்கேஜுக்காக நீங்கள் $500 வரைக்கும் போகலாம். ரிட்டர்ன் எவ்வளோ பாருங்கள், 11 டேஸில் வந்தது. 10% உங்களுக்கு கொடுக்குறான் ஃபாஸ்ட். அதே மாதிரி செகண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 8% அண்ட் 128% கொடுக்குறாங்க. இதில் 16 நாள் இதை ரன் பண்ணுது. 3000 பேக்கேஜஸ் அந்த கிரெடிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, 1500 டெக்ஸ்ட் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் $10. இதே பார்த்தீங்கன்னா அதே $10, இதுலேயும் $10 ப்ளஸ் மேக்ஸிமம் நீங்கள் $2000 வரைக்கும் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்சன்டேஜ் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட்டும் கொடுக்குதுங்க. 7% கொடுத்தா கூட உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட். அதே மாதிரி லாஸ்ட் நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10, 8, 7, 3ல் அதே மாதிரி 4th பொசிஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5% தான் கொடுக்குறாங்க. பட் 30 நாள், கிட்டத்தட்ட 30 நாளைக்கு இதை ரன் பண்ணுறாங்க. 30 days ரன் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ பட் இதில் கொடுக்குறது 154% உங்களுக்கு ரிட்டர்ன், டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுதாங்க டிஃப்ரென்ஸு. இதில் அன்லிமிட்டெட் பேக்கேஜ். பட் நீங்கள் நினைக்கலாம், ஓ இது ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்ம டேரெக்டாக 4th லெவலுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக தான் நீங்கள் 4th லெவல் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி ஆட்ஸ் இருக்குது, டேஷ்போர்ட் ஸ்டாட்டிஸ் ஆட்ஸ் இருக்குது, பேனர்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஆட்ஸ் இருக்குது, பிபிசி பேனர் ஆட்ஸ், கேஷ் லிங்க் ஆட்ஸ்லாம் இருக்குதுங்க. கேஷ் லிங்க் ஆட்ஸ்னால் நிறைய சிஸ்டம்ஸில் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆல்ரெடி இது மாதிரி மெம்பர்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் மெம்பராக இருக்கேன். ஸோ நாளைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். பர்ச்சேஸ் பண்ணேன்னா இப்போ நான் எனக்கு அட்வர்டைசிங் பண்ணணும். ஏன் பிஸ்னஸ் என்னன்னா அட்வர்டைசிங். ஓகேங்களா? நான் அட்வர்டைஸ் பண்ணால் தான் நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசினா தான் ஒருத்தர் யாரும் ஜாயின் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் இதில் பண்ணலன்னா கூட இதில் அர்னிங் வருது. ஒன் திங். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் பேசுனீங்கன்னா பாருங்கள், இப்போ தான் கொஞ்ச நாள் சொன்னேன், கேஷ் லிங்க் ஆட் இருக்குது. பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் வரும், கமிஷன்ஸ் வரும். பேசலன்னா கூட ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் போட்ட பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா அதே ஆல்ரெடி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. நீங்கள் எங்கேயும் யார்ட்டையும் பேசலன்னா கூட உங்களுக்கு உங்கள் அமௌண்ட்டு ப்ராஃபிட்டோட வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி பேசிக்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் லாகின் பண்ணிவிட்டு ஆட் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு அது நான் இன்னும் அப்டேட் வரல. வர நான் உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லுவேன். ஸோ நார்மலி எல்லாமே ஆட் ரெவன்யூ ஷேர்ஸ் இதே மாதிரி தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அஃபிலியேட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டைரெக்ட்லி யூ ஆர் மேக்கிங் சம் குட் மணி. பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் டைரெக்டாக ஒருத்தர் எடுத்து வந்திருக்கீங்க. இப்போ 10% உங்களுக்கு கமிஷன் வருது அப்படின்னு வச்சுங்க. 10% எவ்வளோங்க, கம்மி தாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. $50 அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு $5 10%ஓட உங்களுக்கு கமிஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி லெவல், இப்போ நீங்கள் அவங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நிறைய ஆன்லைன் பிஸ்னஸஸ் இது மாதிரி ரெவன்யூ ஷேரிங் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லைனுக்கு மட்டும் டைரெக்டாக உங்க கூட ஜாயின் ஆகுங்க மட்டும் தான் நீங்கள் இன்கம் earn பண்ண முடியும். அதுக்கு கீழே அந்த பைனரி லெவல் மாதிரி லெவல் போனஸஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. பட் இங்கே அஃபிலியேட்டில் லெவல் போனஸஸும் உண்டு. எப்படின்னா இங்கே பாருங்கள், லெவல் 1ல் உங்கள் லெவல் 1ல் 6% உங்களுக்கு வருது. லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 2% வருது. லெவல் 3ல் 1% வருது. ஸோ 10%ல் லெவல் 1 போதுங்க உங்களுக்கு 6% உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறான், 2% கமிஷன் கொடுக்குறான் அண்ட் 1%. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்புறம் 9% கமிஷன் இதில் ஏர்ன் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறது உங்களோட போட்ட அமௌண்ட்லேருந்து 110% அடிஷ்னலாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. இதுதாங்க பிஸ்னஸ். வெரி குட் பிஸ்னஸ். இதுக்கு மேலேயும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே ஒரு சைன்அப் பட்டன் கண்டிப்பாக எங்கேயாச்சும் இருக்கும். இந்த பேஜ் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கேன். என்னோட இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புகிறேன். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் நம்ம இதில் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ இப்போ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க, நீங்கள் எப்படி இதில் ப்ரமோட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு.
ஓகேங்களா? ப்ரமோட் எப்படி பண்ணுறேன்னா, இது மாதிரி நிறைய குரூப்ஸில் நான் இருப்பேன். அந்த குரூப்ஸில் போயிட்டு என்னோட ஒரு பிட்காயினோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவேன். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ ஜாயினிங், நோ செல்லிங், நோ ஸ்பான்சரிங், மினிமம் பர்ச்சேஸ் $10. பிட்காயின் மெச்சூரிட்டி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. 11 டேஸில் உங்களுக்கு ஏர்னிங் வருது. பேமெண்ட் டெய்லி 10% உங்களுக்கு கொடுக்குறாங்க. 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்குறாங்க. 8 டைம், ஒரு நாளைக்கு 8 வாட்டி உங்களுக்கு அந்த 10% டிவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 3 லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது. லெவல் 1ல் 6%, லெவல் 2ல் 2%, லெவல் 3ல் 1%. இதுதாங்க லிங்க்கு. இது மாதிரி தாங்க ஷார்ட்டை நான் அனுப்புகிறேன். ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு ப்ரூஃப் நான் அனுப்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் ஜாயினிங் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன். மார்னிங்கில் அனுப்புனது எவ்வளோ பேர் சைன் அப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டில் இது மாதிரி சைன் அப் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் டைமாக இது மாதிரி குரூப்ஸ்லேயும் இதுவுமே கனெக்ட் பண்ணி நிறைய பேர்த்துட்டு எல்லாம் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தாங்க பிஸ்னஸ் நடக்கும். இல்லைனா சும்மா ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலைன்னா நிச்சயமாக அந்த கடையை இழுத்து மூடிட்டு போகிறது தான். ஓகேங்க. ஸோ இப்போ நான் இதை லிங்க்கில் கிளிக் பண்ணுறேன். ஐ திங்க் இது அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் எதில் பண்ணணுன்னா, வெல்கம் கெஸ்ட் டாப்பில் பாருங்கள். வெல்கம் யூ ஆர் ரெஃபர்டு பை BAS, மீன்ஸ் பிட்காயின் ஆட் ஷேர். இதுதாங்க ஷார்ட் ஃபார்மாக போட்டிருக்காங்க. இது என்னோட கோட் 1440 அசோக் ஆறுமுகம். இது கண்டிப்பாக இருக்கணுங்க. இது இல்லைன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதீங்க, என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அக்கௌண்ட் க்ரியேஷனில் நம்ம போகிறோம். அக்கௌண்ட் க்ரியேஷனில் போகிறோம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு BAS இந்த கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணாங்க இவங்க. அதே மாதிரி மேலே எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். அது சேம் அதே வெப்சைட் தான். பட் இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் நேம் போடுறீங்க, உங்கள் லாஸ்ட் நேம் ஃபுல் நேம் போடுறீங்க. அதுக்கப்புறம் எந்த இமெயில் அட்ரஸ் வச்சு உங்கள் கம்யூனிகேஷன், இங்கே வர கமிஷன்ஸு, கம்பெனியோட இமெயிலு, அப்டேட்ஸ் எங்கே வரணும், அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் இதில் போடுறீங்க. அந்த இமெயில் அட்ரஸை அப்புறமா டைப் பண்ணுறீங்க இதில். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இது பண்ண நேரத்துக்கே உங்களுக்கு ஒரு இமெயில் போகும். எப்படின்னா, அங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு இமெயில் போகும். நான் இதில் இது மாதிரி ஒரு இமெயில் போகும், ஹைட் பண்ணியிருக்கேன். அதில் உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட் தனியாக இருப்பாங்க. சேம் தரங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம், அந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கவர் கூட கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இன்டர்நெட் பாஸ்வேர்டு, உங்கள் ஏடிஎம் பின் நம்பர் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. சேஃபாக இருக்கணும். நீங்கள் எதுவுமே நீங்கள் டைப் பண்ணாதீங்க. ஏன்னா தெர் ஆர் சான்சஸ் எப்படின்னா யாராச்சும் கெஸ் பண்ணலாம். ஸோ இவங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேட்டர் நீங்கள் அதை போய் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை பெஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுனா சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் என் மெயின் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். காலையிலேருந்து நான் ஒரு 7 பேர்த்த ஆல்ரெடி நான் சைன் அப் இந்த அக்கௌண்ட்டில் பண்ணிட்டேன். ஸோ இதுதாங்க நான் காலையிலேருந்து ஒர்க் பண்ணுது 6 மணி நேரம், 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் கூட பார்த்தீங்கன்னா 5 AM ஒருத்தர் நான் சைன் அப் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸில். ஓகேங்களா? இப்போ என் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும், என் கூட நீங்கள் இதில் டெஃபினெட்லி இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் இதில் ஆகணும்னா கண்டிப்பாக இப்போ சைன் அப் பண்ணுங்கள், என் கூட பேசுங்க, ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணலாம், இந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ரொம்ப நன்றி, பாய்.